ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஊழியருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அந்த ஊழியர் என்னை குறித்து சற்று மேன்மையாய் சொன்னார். நல்ல பிரசங்கியார், சென்னையில் இருக்கிறார், பல புஸ்தகங்கள் இருக்கிறார், பல ஊடகங்களிலே பேசுகிறார். அவருடைய செய்திகள் யூடியூப்ல ஒரு 9,000 செய்தி இருக்கிறது. அந்த ஊழியர் சொன்னார், அப்படியா, நான் கேள்விப்பட்டதே இல்லையே, நான் பார்த்ததே இல்லையே. நான் சொன்னேன், அது அவசியமே இல்லையே. ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் ஒருவேளை ஒரு பெருந்தன்மை இருக்குமே, ஆனால் அப்படியா அப்படியா, நல்லது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் கேள்விப்பட்டதே இல்லை இவரை பற்றி. அந்த இடத்துல எனக்கு சற்று சங்கடமாத்தான் இருந்தது. நான் சொல்ல வந்த கருத்து, அன்பார்களே, sometime you may be unnoticed. நீங்கள் ஜனங்களால் புறக்கணிக்கப்படலாம், கேட்பாரற்றவராக இருக்கலாம். but still do what God has planned. தேவன் எதை உங்களுக்கு செய்ய நியமித்தாரோ, எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அதை மாத்திரம் செய்யுங்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நானும் ஒரு ஊழியரோடு 16 ஆண்டுகள் அவரோடு கூட பணியாற்றினேன், அடங்கியிருந்தேன். ஜனங்கள் கனம் பண்ணினார்களா இல்லையா தெரியாது, ஆனால் பரலோகம் கனம் பண்ணினது. அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, அந்த வார்த்தையை நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன், எவ்விடத்திலும் இருந்து. அது இந்தியாவா இருக்கலாம், சென்னையா இருக்கலாம், கிராமமா இருக்கலாம், பின்தங்கிய ஒரு பட்டிக்காடா இருக்கலாம், வேறவர் எவ்விடத்திலும் இருந்து அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை வெளிப்படுத்தல் 22:12, அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாய். என் அன்பு ஊழியர்களே, நான் பிரபலம் இல்லை, நான் அறியப்படவில்லை. இந்த கிராமத்திலே அன்பானவர்களே, ஆண்டவர் நகரத்தில் ஊழியம் செய்கிற மக்களை விட கிராமத்தில் ஊழியம் செய்கிற மக்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். எனவேதான் நான் முடிந்த அளவுக்கு கிராமங்களிலே இதுவரைக்கும் ஒரு 70க்கும் மேற்பட்ட கிளை சபைகளை உருவாக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். கிராமங்கள் தான். பல நேரங்களில் அந்த இடத்துல நடந்து போயிருக்கிறேன். திருவள்ளூர் பக்கத்துல சேலை கிராமம் என்ற ஒரு கிராமம். அப்பொழுது போக்குவரத்து இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே போயிருக்கிறேன். நாட்களில் ஒரு கூண்டு வண்டி, அதுல பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். ஒத்தையடி பாதை, பல முறை அதிலே மழை காலங்களிலே வழிக்கு விழுந்திருக்கிறேன். இரவு நடத்த போயிரும். சுற்றி பாம்புகள் தான். நான் இன்றைக்கு அந்த இடங்கள் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கிறது. எனவே இன்றைக்கு அந்த சபையில ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அவனுடைய கிரியைகளுக்கும்படி, இஸ் குட் ஆர் பேட், நியாயத்தின் என்னுடைய கருத்தில் இல்லை. அநேக ஊழியர்களை பார்க்கிறேன். துரோகம் பண்ணினவர்கள், தீமை செய்தவர்கள், தீமையாய்